வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லிரிக்கல் சாங் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிரிக்ஸ் வீடியோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸ் வீடியோ 9 செகண்ட் இருக்கும். ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ண வாட்டி அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட எண்டிங் வந்துட்டு லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும் 1.5 செகண்ட் கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது இன்அனிமேஷன் எஃபெக்ட் தான். ரைட் சைடு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்அனிமேஷனில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். பட் இதில் வந்து 33ன்ற எஃபெக்டை மட்டும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கிளிப் கிராப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இன்அனிமேஷனில் 33 எஃபெக்டை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு ஆர்டராக வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால் அந்த 33 எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸுமே உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வந்து அந்த இதுக்குள்ளே டச் ஆகணும். ஸோ கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கணும். அதை வந்து எக்ஸ்ட்ராவும் ஜூம் பண்ணிடாதீங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து லிரிக்ஸ் ஷோ ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ரைட் சைடு ஆடியோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆடியோவுமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ வந்து 23 செகண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அத்தனை செகண்ட்ஸ்க்கு ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவும் மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு பார்டர் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோடைய டைம் டியூரேஷனே வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.